நாட்டில் தீராத பிரச்சனைகளும் தீரும் வழிகளும். இந்த பாருங்க, இந்த நாட்டில் தீராத பிரச்சனை என்னது? ஏழ்மை, வறுமை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இதுதான். இது என்னைக்குமே தீரல. அப்ப ஏன் தீரல? இல்லாதவன் இல்லையே, எங்கடா போய் என்ன பண்றதுன்னு கவலையோடு இருக்கான். இருக்கிறவன் இது எப்படா பாதுகாக்கணும்னு கவலை இருக்காக்க. அவனுக்கு நோய், இவனுக்கு நோய். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். ஒரு டாக்டர் 10 பேர்த்துக்கு மருந்து கொடுத்தான். ஒரே மாத்திரை, ஒரே மருந்து கொடுத்துட்டு டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா? நீ நல்ல உடல் ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப உழைக்கிற, அதுக்கான உணவு இல்லை, அதனால நல்ல ஒரு முட்டை சாப்பிடுங்க, ஒரு கறி பொரி சாப்பிடுங்க, கூட கீரை சேர்த்துக்குங்க, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க, அப்ப தாங்க உடல் மீண்டும் தேர்ந்து வரும்னு ஒரு 10 பேர்த்துக்கு அந்த டாக்டர் சொன்னார். அப்புறம் ஒருத்தன் வந்தான், ரொம்ப குண்டும் குழியுமா பெரும் முதலாளியா வந்தான். அவனை பார்த்து டாக்டர் சொன்னாரு, நீ நிறைய சாப்பிட்டுட்ட, உழைக்காம சாப்பிட்றதுனால தான் இதில் உப்பு இருக்கு, இந்த வியாதியில் உனக்கு வருது, அதனால என்ன செய்யாத, கூழ் குடி, கொஞ்சம் வேர்வை சிந்துற மாதிரி ஏதாச்சும் வேலை பாரு அப்படின்னு அவனுக்கு வேற மாத்திரை கொடுத்தாரு. இப்ப 10 பேர்த்துக்கு ஒரே மாத்திரை சத்து மாத்திரையா கொடுத்தாரு. அடுத்த 11வது வந்த பெரும் முதலாளிக்கு சத்தை குறைக்கிற மாத்திரையா கொடுத்தாரு. அப்ப அவங்க போனதுக்கு பின்னால நான் கேட்டேன், என்ன சார் இப்படின்னு? இவன் நிறைய தின்றதுனால இவனுக்கு சீக்குங்க, அவங்களுக்கு திங்க கிடைக்காதனால அவங்களுக்கு சீக்குங்க, இவன் ஒருத்தன் தின்றதை 10 பேர் பகுந்துட்டாயிட்டா யாருக்குமே சீக்கு வந்திருக்காதுங்க டாக்டர். நான் சொல்றது புரியுதுங்க உங்களுக்கு? ஒருத்தன் அதிகமா சாப்பிட்டதுனால அவனுக்கு நோய், இந்த 10 பேர் உழைக்கிற மக்களுக்கு சாப்பிட சோறு கிடைக்காதனால அவங்களுக்கு நோய். இந்த ஒரு ஆள் சாப்பிட்றத அந்த 10 பேர் நிறந்து சாப்பிட்டுருந்தா அவனுக்கு நோய் இருக்காது, இவனுக்கு நோய் இருக்காது. இதுதான் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு.